பஞ்சாங்கம் ஜனவரி 12, 2025 12/1/2025 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 11:25 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஆருத்ரா அபிஷேகம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொதுவாக 3ஆம் இடத்துல கிரகங்கள் மறைஞ்சா சஞ்சலத்தை ஏற்படுத்தும்னு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், உறவினர்களின் சந்திப்பு அல்லது வருகை காரணமாக மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக ஆன்மீக நாட்டம் காரணமாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தை நேரில் சென்று சந்திப்பதற்கோ அல்லது அது சம்பந்தமான ஒரு நற்செய்தி வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட தொய்வுகள் விலகும். எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்திகள் வரும். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தொய்வு இருந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. உடம்பு ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து வரவேண்டிய பண வசூல் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் வீட்டில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது தாய் வழி உறவினர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக மன அழுத்தம் அதிகரிக்கும். இருப்பினும் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் தனயோகம் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளோ அல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் அதிர்ஷ்டமான லாட்ரி போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். அரசாங்க வகையில் அல்லது தந்தை வகையில் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரிஷப ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதும் ராசியில குரு இருப்பதும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வளர்பிறை சந்திரன். அதனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக வழக்குகளில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுடைய நிலுவைத் தொகை வசூலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்பாராத நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சில நண்பர்கள் உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை பேசுவதன் மூலமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள். அதில் நீங்கள் அந்த ஆர்கியூமெண்ட்டில் கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிரிகளின் மூலமாக வரவேண்டிய தொல்லைகள் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் இருக்கும். குறிப்பாக தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா தந்தையோடையோ இல்லை அம்மாவோடையோ சண்டை இருக்கும். சண்டையை பெருசாக வளர்க்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில தொய்வுகள் இருந்தாலும், அதாவது ஒரு உடல் சோர்வு ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. ஆனாலும் இடமாற்றத்திற்கோ வேலை மாற்றத்துக்கோ முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். செலவுகள் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா பேசுவீங்க, நிறையா பேசுவீங்க. அது உங்களுடைய குடும்பத்தாரின் மன அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. ராசியில் சந்திரன், வளர்வரை சந்திரன், மன தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் நட்பு பாராட்டி பேசுவீர்கள். யாரையும் கவரக்கூடிய வகையில் இருப்பீங்க. அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் லாபத்தை ஏற்படுத்தும். இப்போ சில பேர் கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை எவன் சார் ஆஃபீஸ் வைக்கிறான், எந்த ப்ரமோஷன் கொடுப்பான்னு. அந்த பைத்தியங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வேலை விஷயம்னு வந்துட்டால் நம்ம தான் லீவ் நாள்னு பார்க்குறோம். மற்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போவும் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பண்ணுறாங்க. அதனால் யாரையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்களை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குக்காக இன்றைக்கி அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு பெருமிதம் அதிகரிக்கும். சந்தோஷம், தெளிவு ஏற்படுகின்ற காரணத்தினால நிதானத்துடன் செயல்படுவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கறதுனால யார்கிட்ட பேசினாலும் சரி, கரெக்டாக பேசி அவங்களுடைய வார்த்தையை அடைக்கிற மாதிரி பேசுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமாக சில முதலீடுகள் செஞ்சுருந்தீங்கன்னா, அதாவது தொழில் விஷயமாக முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா, அது சம்பந்தமான சில குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் பொழுதை கழிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. எந்த விதமான கவலையும் இருக்காது. செலவுகள் மட்டும் இருக்குது. அந்த செலவை குறைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். வீண் செலவுகள் உங்களுடைய பணப்புழக்கத்தை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதன் மூலமாக மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடனை அடைப்பதன் மூலமாக கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கும். அலுவல் ரீதியாக, வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த கடகராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் இதுநாள் வரை, குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் இதுநாள் வரை மந்தத்தன்மையோடு செயல்பட்டு இருப்பாங்க. இப்போ அவர்களிடம் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளார நல்ல மாற்றங்களை உணரலாம். அந்த மாற்றத்திற்கு உண்டான துவக்கம் இன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் போகிறீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை. குடும்பத்தை விட்டு ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்தாலே பெரிய பிரச்சனை சால்வ் ஆகும். குறிப்பாக மனக்குழப்பம் தவிர்க்கப்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த ஒரு புரிதற்ற சூழ்நிலையை இந்த டெம்பரவரி பிரிவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான குறைபாடு இருக்குது, ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகணுமேன்ட்டு பயம் இருக்கும். ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெளிவாயிடுவீங்க, சந்தோஷமாயிடுவீங்க. உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற சிறப்பான நாள். அந்த வாய்ப்புகளை பெற்றுத்தந்த குழந்தையுடன் மனசு விட்டு பேசுவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் லாபம் இருக்குது.
நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணாலோ இல்லை நீங்கள் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணாலோ அதில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கௌரவம் மரியாதை உயரும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இது நாள் வரை எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவங்களே இன்னைக்கு உங்கள் பேரில் மரியாதை நிமித்தமாக சில விஷயங்களை பேசுவார்கள். அதனால் நீங்களாக ஏதாவது வாயை கொடுத்து உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு உண்டான உதவியையும் அந்த குழந்தைகள் மூலமாக ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளை வெல்வீர்கள். எதிரிகளால் தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு பாதகமாக இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். குரு சாதகமாக இருக்கிறதுனாலையும் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய நீண்ட நாள் தொல்லைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் உங்களுடைய பண விவகாரங்களில் சிக்கனத்தை நாடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் தொல்லைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதன் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. நீ அவசரப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு கூட இருக்கேன், இந்த மாதிரி யோசனை செய்யின்ட்டு சில யோசனைகள் சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிற யோசனையை கேட்டு நடக்கிறதன் மூலமாக உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை திட்டங்களை முறியடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் இருந்த மனக்கவலைகள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக எங்கேயாவது லீகலாக பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல வாயை கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இருப்பினும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. உடல் சோர்விலிருந்து விடுபடுவீர்கள். மனத்தெளிவு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. மொத்தத்தில் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த செய்திகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். நிலம், வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு திருப்தி கொடுக்கும். இன்றைக்கி இந்த வேலையை பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை மனசுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய அலுவல் ரீதியான குழப்பங்கள், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கோ உங்களுக்கு சாதகமான செய்திகள் வரத்துக்கோ யோகம் இருக்குது. அலுவலக விஷயமா நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க. உங்கள் அலுவலக விஷயமா நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா அதற்கு உங்களுடைய சக பணியாளர்கள், பார்ட்னர்ஸ், உங்களுடைய மேலதிகாரிகள், உங்கள் தந்தை போன்றவர்கள் மட்டுமல்லாமல் அரசாங்க அதிகாரிகளும் உடனடியாக உதவிகரமாக இருப்பார்கள். இது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்களுக்குன்னு உண்டான மரியாதையை கொடுத்து பேசினீங்கன்னா உங்கள் மரியாதை காக்கப்படும். துலாம் ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானாதிபதியான புதனின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் சார்ந்த நற்செய்திகள் உங்களுக்கு மன பெருமிதத்தை ஏற்படுத்தும்.
தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தையின் உதவி அல்லது அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வேலை விஷயமா ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்டிருப்பீங்க, இத்தனை நாள் அவர் சொல்லாமல் இருந்திருப்பார், இல்லாட்டி அவர் சொன்னது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை ஒத்து வராமல் இருக்கலாம். இன்றைக்கி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மன மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இல்லை உங்கள் அப்பா கிட்டேயே கூட கேட்கலாம். அப்பா இல்லாதவங்க அப்பா ஸ்தானத்தில் யார்கிட்டையாவது கேட்கலாம். உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல், மேலதிகாரிகள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி யாருக்கிட்டையாவது உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்குண்டான சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க, அதனால் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும், ஆனால் எதிரிகளை உருவாக்காது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் வரலாம், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உங்கள் மனைவியுடைய சொந்தக்காரங்க, இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க, இப்படி யாராவது ஒருத்தர் உறவுகள் வருவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான ஆலோசனைகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அட்வைஸ் சூப்பராக இருக்குங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. வளர்பிறை சந்திரன்கிறதுனால பெருசாக குழப்பம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். குறிப்பாக வேலை விஷயந்தான் உங்களுக்கு. வேலை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணம் வருமானம், உங்களுடைய வேலை சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு காரணம் உங்களுடைய பதட்டம் தான். நீங்களாக சில விஷயத்தை யோசித்து செயல்படுவதன் மூலமாக வேண்டாத பேச்சுக்களையோ வேண்டாத குழப்பங்களையோ ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையில் நீங்களாக நினச்சிக்கிட்டு புலம்புறத்துக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனால் பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா கூட ஒர்க் பண்ணுறவங்க, இல்லாட்டி உங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ மன அழுத்தத்தின் காரணமாக புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி புலம்பி தீர்த்துருவீங்க. அதனால் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அலுவலக ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் தவறான செயல்பாடுகளை மேலதிகாரிகளின் பார்வைக்கு செல்வதன் மூலமாக அவர்களுக்கு தண்டனைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். ஆனால் சந்தோஷப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்கார், விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. நீச்சமாக இருந்தாலே தவறான எண்ணங்கள், தவறான முடிவுகள், பதட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்கும். அதை தெரிஞ்சும் நீங்கள் சில தவறுகள் பண்ணுகிறீங்க. இது பத்தாவதுக்கு வார்த்தையால் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள். இது குடும்பத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். தனுசு ராசி, நண்பர்களுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நண்பர்களோட நீங்கள் அறிவுபூர்வமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பண விவகாரங்கள், எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் நண்பர்களிடையுமோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அறிவுபூர்வமாக பேசுவீங்க. எதிரிகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். நண்பர்களால் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்னைக்கு அவங்ககிட்டையும் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இன்று சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய சில தேவையற்ற செயல்பாடுகளை கூட நீங்க கண்டும் காணாமல் இருப்பீர்கள். அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நண்பர்களுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். இன்று வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், உங்க மேல் அதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்திலும் இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் வரும். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மன வேறுபாடுகளை களைந்து மனமிட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய அறிவுத்திறமையின் காரணமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன். அதனால ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பா உங்களுடைய இடுப்பு பகுதியில் ஏதாவது மருத்துவம் சார்ந்த தேவை இருந்ததுன்னா அதற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா 2 பேருமே பிடிவாதமாக இருக்காங்க. அவர்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவு விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கவலைகளுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அதாவது உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனை செயல்பட்டாலும் அது விரயமாக தான் போகும். அதனால இன்னைக்கு அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற அந்த கீதையின் வாக்கியத்தை செயல்படுத்துவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வீர்கள். அதனால உங்களுக்கு மறைமுக எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள். உங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்க அடுத்தவங்களுக்கு செஞ்ச குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுடைய குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும். கும்ப ராசி. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி சார்ந்த விஷயங்கள், ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு ஏதாவது அவார்டு ரிவார்டு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 10 பேர் இதற்கு பெருமையாக பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலத்தை அடமான வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு இன்றைக்கி நிலத்தை அடமானம் வச்சிடாதீங்க. அதுக்கு நேரம் வரும்போது அந்த டைமில் வச்சா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் எதிரிகள், பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ், பிஸ்னஸ் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை தரும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். குறிப்பாக ஒரு சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் பதவி சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடு செய்கிறவங்க, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் உங்களுடைய வியாபார விஷயத்திலும் உங்களுக்கு சில அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுனால மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் நண்பனாக நினைக்கக்கூடிய நபரே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மீன ராசி.
ராசிக்கு 4ஆம் இடத்துல வளர்வரை சந்திரன் ஆரோக்கிய விஷயத்திலும் சுக அதிகரிப்பும் ஏற்படுகின்ற நல்ல விஷயங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக வீடு வாங்குறதுக்கோ இல்லை வேற ஒரு வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. மார்கழி மாதம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் மார்கழி மாதம் முடியறதுக்கு நேரம் வந்துடுது. அதனால் பி ரெடி ஃபார் ஷிஃப்டிங் யுவர் ரெசிடென்ஸ். இன்று உங்களுக்கு அதிக அளவில் வேலை பளு ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் ஒரு சிறு கருத்து மோதல் இருக்கும். வியாபாரிகளுக்கு மட்டுமல்லாமல் பண விவகாரங்களில் ஈடுபட்டுள்ள பணம் கொடுக்கல் வாங்கல இந்த லேவாதேவி பண்ணுறவங்க, கடன் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து சில விஷயங்களை பேசுகிற மாதிரி தவறான விஷயங்களை பேசுகிற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கடின உழைப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவை பயன்படுத்தி சிலர் ஆதாயம் தேட முயற்சிப்பாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளால் ஏற்பட்ட மன நிம்மதியற்ற சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. ஆனால் பேசாமையும் இருக்க முடியாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலைக்காக கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் நற்செய்திகள் வரும். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் நிலம் சார்ந்த விற்பனை சார்ந்த விஷயங்கள், உங்கள் நிலத்தை விற்கணும் இல்லை கைமாற்றி விடணும் அப்படின்னா அது உங்களுக்கு இன்று பண வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பெருசாக லாபம் இல்லாட்டினாலும் சிறிய லாபத்தோட இடமாற்றத்தை செய்வீர்கள். இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.